ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஸ்கூல் படத்தின் திரை விமர்சனம். ஸ்கூல் படத்தில் யோகி பாபு, பூமிகா, இயக்குனர் KS ரவிக்குமார், நிழல்கள் ரவி, பாக்ஸ், சாம்ஸ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். RK வித்யாதரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். பொதுவாகவே ஸ்கூல்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, அவர்கள் இப்போதெல்லாம் கொலை செய்யும் அளவுக்கு வகுப்பறையில் போயிடுறாங்க. பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், பெற்றோர்களுக்கும் கல்வி சாலைகளுக்கும் உள்ளான தொடர்பு, இதையெல்லாம் விளக்கமாக சொல்கிற படம் தான் ஸ்கூல். சஸ்பென்ஸையும் உணர்ச்சியையும் கலந்த ஒரு அமானுஷ்ய மர்மத்தை வடிவமைக்கும் ஒரு துணிச்சலான முயற்சி தான் ஸ்கூல். துயரங்களாலும் சோதனைகளாலும் வேதனைகளாலும் வேட்டையாடப்படும் ஒரு பள்ளிக்கூடத்தின் சரித்திர சான்றுதான் இந்த படம். ஒரு பள்ளியில் இப்படியும் நடக்குமா என்று கேள்வி கேட்டு பல மர்மங்களாக கொலைகள் நடத்தப்படுகின்றன. இதை கண்டுபிடிக்க வேண்டிய காவல்துறையினரோ கண்டுகொள்ளாமல் விட்டதன் விளைவாக இந்த கொலையின் பின்னணி மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. பொதுவாக எந்த ஒரு வழக்கிலும் காவல்துறையினர் நேர்மையாக நடந்து கொண்டால் அந்த வழக்கு சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரும், குற்றவாளிகளை தண்டனை பெற்றுத்தர வழிவகுக்கும். ஆனால் காவல்துறையினர் அப்படி நடக்கவில்லை என்பதை இந்த படத்தின் பல காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. அதானே என்று ஒருத்தி படத்துக்கு வேண்டுமே என்பதற்காக பூமிகா சாவ்லாவை போட்டிருக்கிறாளோ என்னவோ தெரியவில்லை. அவர் மிகப்பெரிய நடிப்புக்கு சொந்தக்காரி. பூமிகா சாவ்லாவை சரியாக பயன்படுத்தினால் படம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கும். பூமிகா வருகிறார் போகிறார், அவ்வளவுதான். அழுத்தமான பாத்திரம் இல்லை. அதற்கு இயக்குனர் RK வித்யாதரன் தான் பதில் சொல்ல வேண்டும். இயக்குனர் KS ரவிக்குமார் அவருக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். அதே போல் நிழல் ரவியும் அப்படி தான். எந்த பாத்திரம் கொடுத்தாலும் ஜம்மாய்ப்பவர் நிழல் ரவி, அதையே செய்திருக்கிறார். இந்த படத்தில் பள்ளிக்கூடத்து பியூனாகத்தான் நடிக்க யோகி பாபுவை கூட்டிருக்கிறார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, யோகி பாபு கதாநாயகன் ஆகிவிட்டார், பள்ளிக்கூட வாத்தியார் ஆகிவிட்டார். இதை அவரே இசை வெளியீட்டு விழாவில் சொன்னார். சில படங்களில் யோகி பாபுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுகிறது. அந்த அடிப்படையில் ஸ்கூல் படமும் யோகி பாபுக்கு நல்ல பெயரை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. இந்த படத்துக்கு குறிப்பிட வேண்டிய ப்ளஸ் பாயிண்ட் இளையராஜாவின் பின்னணி இசை. ராகராஜா நம்மை மகிழ்ச்சியில் மிதக்க விடுகிறார். பல படங்களில் பள்ளிக்கூடங்களில் நடப்பதை பார்த்துக்கிறோம். இந்த படத்தில் இயக்குனர் RK வித்யாதரன் வித்தியாசமாக ஒரு பள்ளியை நமக்கு கண் முன்னே காட்டியிருக்கிறார். அதில் மிரட்டலையும் ஏற்படுத்தியிருக்கிறார், சமூகத்தில் விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த விஷயத்தில் இயக்குனர் RK வித்யாதரனை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதே பள்ளிக்கூடம்தான். அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்கிறதே பள்ளிக்கூடம்தான். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் பள்ளிக்கூட சமயத்தில் மிகச்சிறப்பாக பாடங்களை படித்து வந்தால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனாகிறான் என்பதுதான் கதையுடைய கருத்து. இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும். ஏன்னா பொழுதுபோக்குக்காக நிறைய படங்கள் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய மன நிம்மதிக்காக, சந்தோஷத்துக்காக, சமூக விழிப்புணர்வுக்காக ஸ்கூல் போன்ற படத்தையும் நீங்கள் கட்டாயம் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டும். அதுவாக குறிப்பாக பசங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூல் படத்தை பாருங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கும் புரியும், மாணவர்களுக்கும் புரியும், அதாவது உங்கள் குழந்தைகளுக்கும் புரியும். பைல்வான் பார்வையில் 100க்கு 53 மதிப்பெண்கள் பெறுகிறது ஸ்கூல் படம். தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய தரமான படம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.